தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு அடுத்து தான் மாட்டுப்பொங்கல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடுகள் எங்கள் ஊரில் கிராமத்தில் மாடுகள்லாம் கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல மந்தவெளியில் நிற்க வச்சு சுற்றி வந்து தீபார்த்தனை காமிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த டைமில் எனது மகன் ரித்விக்கும் வரணுன்னா அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு மந்தவெளிக்கு போயாச்சு. அவனும் பார்த்துட்ருக்கான், என்னடா இது அப்பா நம்மளை தூக்கி வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காருன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. பாருங்கள், எங்கள் ஊர் இதுதான். ஊரை சுற்றி கிராமம், வயல்வெளி, டிராக்டரு, மாட்டு வண்டி. இந்த வாட்டி வந்து மாட்டு வண்டி வரலை. டிராக்டரு, டாட்டா ஏசி போன்ற வாகனங்கள்லாம் இருக்குது. அனைவரும் மாடுகள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி மாட்டுக்கு வந்து பூஜை பண்ணி இட்டுட்டு போவாங்க. கிராமத்தில் ஒரு கதை இருக்குது. என்னென்னா, மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மாடுகள்லாம் வந்து சாமிக்கிட்ட வரங்க இருக்குமா. இப்போ கடவுள் சொல்லுவாராம், மாடுகள்லாம் உங்களை நல்லா பார்த்துட்ருக்காரு, விவசாயிகள்லாம் உங்களை நல்லா தான் பார்த்துட்ருக்காங்க, நீங்களும் அவங்களே நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி. கிராமத்தில் இருக்க எல்லா விவசாயிகளும் மாடுகளை மந்தவெளிக்கு கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதுதான் கிராமத்து ஸ்டைலு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக், வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.